தள்ளி உட்கார்றான் நாலு கண்ணா. இரு 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 தள்ளி உட்காரேன் இரு. எங்கே போனாலும் என்னோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு நீ அர்ஜுன். உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். முகத்தை பார்த்து சொல்றது பயமா? பயமா எனக்கா இந்த டைசிக்கா? சரி சரி பசங்களா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? பூம்பூ சிக்கி சிக்கி பூம்பூம் பேய் வந்துட்டு வர வழியில ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. இப்பதான் பேசினேன், கொஞ்சம் டிலே ஆகுமா, வந்துகிட்டே இருக்கான். உங்களுக்கு வந்துட்டு தேவையானதெல்லாம் அவன் வந்துட்டு செஞ்சு தருவான். காஃபி தானே கேட்டீங்க, கூடிய சீக்கிரத்துல அது கிடைச்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பசங்களா ப்ளீஸ். சரி என்ன காடோ இது, ஒன்றும் கேட்டது நினைச்சது கிடைக்க மாட்டேங்குது. சிம்பிளான ஒரு காஃபி தான் கேட்டேன், அது கூட பண்ணி தர மாட்டீங்க நீங்க. பசங்களா ப்ளீஸ் பசங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படியா? நிஜமா? என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவியா? நம்பலாமா? இல்லை நான் இதையும் வந்துட்டு காஃபி மாதிரி ஏமாத்திடுவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? இல்லை வேற ஏதாவது ட்ராப்பா? ஏய் தெரியும், அந்த டைஸ் கிட்ட வச்சேன்னா அவ்வளோதான், 4 எலும்பையும் முறுக்கி எடுத்துருவேன். அப்படிலாம் இல்லை டைசிமா, நீ எதுனாலும் கேளு, நான் வந்துட்டு சொல்றேன். நான் மான்ஸ்டர், நாங்களாம் வந்துட்டு கொடுத்த வாக்கை வந்துட்டு மீற மாட்டோம், உங்க மனுஷங்க மாதிரி. சந்திர சிந்த படிட்டான். என்ன மனுஷங்க மாதிரி? நாங்களும் வந்து கொடுத்த வாக்கை வந்துட்டு மீறாம தான் இருப்போம். சில பேர்த்த பண்ற தப்பாலலாம் எல்லாரையும் சொல்லக்கூடாது, சரியா மான்ஸ்டர்? ஆமா, நாங்க வந்ததுலேருந்து உன்னை மான்ஸ்டர் மான்ஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்கோம். உனக்குன்னு பேர் எதுவும் கிடையாதா? பேரா? அப்படின்னா? பேரு உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அதான் பேருன்னு சொல்லுவாங்க. ஓ அதுவா? இல்லையே, எனக்கு எதுவும் கிடையாது. பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேய், நீ வளர்ந்தவன் இல்லைன்னா சிவப்பு சட்டை அப்படிமா. நான் அவனை பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேயின்னு சொல்லுவேன். எங்களுக்குள்ள எந்த பேரும் கிடையாதே. எங்களுக்குள்ளே இப்படி என் பேர் சுவாதி, என் பேர் அர்ஜுன், அவன் வந்துட்டு டைசி, அந்த மாதிரி உங்களுக்கு பேர் எதுவும் கிடையாதா? ராகுல், மாதேஷ், மதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேர் இல்லையா? அதானே, எப்படி பேர் இல்லாம இருக்கும்? என்னது இது சிவப்பு சட்டை வளர்ந்தவன் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேயன், அது ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்கு. உன்னை என்னன்னா வளர்ந்தவன்ங்கிறாங்க. ஏதாவது ஒரு நல்ல பேரை உங்களுக்குள்ள வச்சு நீங்க கூப்பிட்டுக்கலாம்ல. எங்களுக்கு அது தோணலையே. நாங்க ஏதாவது பேர் சொல்லட்டுமா? எதுக்கு? நீங்க தான் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவீங்க, அப்புறம் யாரு எங்களை கூப்பிட போற? நாங்க எங்க வேலையை நாங்க பாட்டு பார்த்துட்டு இருப்போம், ஒருத்தர் பார்த்துப்போமானே தெரியல. இதுக்கு எதுக்கு பேருலாம்? வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமா, நீங்க இந்த காட்டுல எத்தனை வருஷ காலமா இருக்கீங்க? உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்றீங்களா? ஹிஸ்டரினா என்னது பாப்பா? ஹிஸ்ட்ரினா நீங்க வந்துட்டு இங்க லைக் எத்தனை வருஷமா இருக்கீங்க, உங்களோட வரலாறு. நான் இங்க பிறந்ததுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். நானும் சரி, பூமும் சிக்கி சிக்கி பூமும் பேயும் சரி, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்கோம். எனக்கு வயசு எத்தனை? ஒரு 950 இருக்கும். என்னது 950? ஐயோ அப்பா, அவ்வளோ வருஷமா இருக்கீங்களா? ஆமா, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நாங்கெல்லாம் சின்ன பசங்க தெரியுமா, எங்களோட இன்னும் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னா இதுக்கே வாய பொழக்கிறீங்க? நான் இப்பதான் வந்துட்டு வளர வேண்டிய பையன், இதுக்கெல்லாம் போய் வாய பொழந்தா? ஏய் என்ன சொல்ற? 950லாம் எங்க மனுஷங்க வேர்ல்டுக்கெல்லாம் வந்து சொன்னா வச்சுக்கவேன், அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அங்கேயே ஸ்பாட்லயே போயிடுவாங்க. நீ என்னன்னா இதுதான் வளர வேண்டிய வயசுன்னு சொல்ற? எவ்வா. ஓ அப்படியா? சரி சரி சுவாதி, உன்னோட ஷாக்கு குறை, நீ இன்னும் போயிட போற. அப்புறம் நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காது, காப்பி தூளுக்கு போனவனே அழக்கணும், ஹாஸ்பிட்டலுக்குலாம் இங்க தேட முடியாதுமா. ஷாக்க குறை. ஆமா, இந்த பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேயும் சரி நீனும் சரி வேற வேற ஸ்பீசியஸா இருக்கீங்க, எப்படி 2 பேரும் ஃப்ரெண்டா நீங்க? ஆமா, இந்த டவுட் எனக்கு வரல. பரவாயில்ல நாளுக்கு அண்ணா மூளை இருக்குன்னு நிரூபிக்கிற. அதுவா? அது ஒரு பெரிய கதை. எனக்கு பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேய் வந்துட்டு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப நல்லவன். சொல்லுங்க கேட்போம், பெரிய கதைனாலும் பரவாயில்ல, அவங்க வர வரைக்கும் நாங்க கேக்குறோம். பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேய் அவன்கிட்ட எது கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவ்வளோ நல்லவன். அப்படிதான் ஒரு நாள் நான் இருக்கேன்ல எங்க ஸ்பீசியஸ்ல, நீங்க சொன்னீங்கல்ல எங்க குடும்பத்துல இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு அப்பப்போ ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்ல எனக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அந்த ட்ரைனிங் போனாலே என்னை இதுல தள்ளி விட்டுருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது என் பக்கத்து கேம்ப்ல தான் வந்துட்டு இவனும் இவங்க குடும்பமும் இருந்தாங்க. அப்படி அங்க வந்துட்டு அவனை அப்படி ஒதுக்கிடுவாங்க போல. இப்படி நாங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒதுக்கி ஒதுக்கி வந்ததுனால நாங்க 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். ஓ அப்படியா? பரவாயில்லையே, பாரு கஷ்டத்துலயும் உனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிருக்கான்.
எனக்கும் ஒன்று வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க பாரு. ஏ டைசி, என்னதான் உனக்கு தொல்லை கொடுத்தாலும் எங்கேயாவது உன்னை விட்டு கொடுத்துருக்கானா? ஆமா, நீ விட்டு கொடுத்ததில்ல, அது வரைக்கும் பாராட்டக்கூடிய விஷயம்தான். அர்ஜுன் சுவாத்தியும் அப்படிதான், ரொம்ப எனக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த விஷயத்துலயும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. அப்படிதான் பசங்களா இருக்கணும். அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல பொறாமப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எங்க குடும்பத்துல தான் அப்படி இருக்காங்கன்னா நாங்க அப்படி இருக்கோம். அவங்கள பார்த்து தான் நாங்க வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் எடுத்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேயும் இருக்கோம். சரி, உங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காராம்ல, அவரு அந்த மாயாஜால காட்டுல தான் இருக்காராம். நம்ம இன்னும் அங்க போல தானே? அவர் எப்படி இந்த நாங்களாம் அந்த பொம்மை படத்துல பார்த்துருக்கோம். இந்த கொடூரமான தீய சக்தி வாய்ந்த அந்த மாதிரியான கேரக்டரா இல்ல நல்லவரா உங்களை மாதிரியே? அவரும் நல்லவர் தான். என்ன மூக்குக்கு மேல புடச்சிக்கிட்டு கோவம் வரும். கோவம் வந்தா என்ன பண்றேன்னு அவருக்கே தெரியாது. அதனால அப்படிதான் பாத்துக்கோங்களேன். ஒரு தடவை கோவம் வந்துருச்சா ஒரு காட்டையே அழிச்சிட்டாரு. நாங்க அங்கதான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஏதோ நல்ல விஷயத்துல நாங்க தப்பிச்சிட்டோம். அவ்வளோ பாசக்காரான அண்ணன் எங்களுக்கு அவரு. நல்ல பாசக்கார அண்ணன். காட்டை எரிச்சிட்டாரா கோவம் வந்ததுல? என்ன பண்ணீங்க அப்படி கோவம் வர்ற அளவுக்கு? அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை கூப்பிட்டுட்டோம். அதனால இது என்னடா கொடுமையா இருக்கு? அண்ணான்னு சொல்லி 2 தடவை கூப்பிட்டதுக்கா உங்களை காட்டோட வச்சு எரிக்க பார்த்தாரு உங்க அண்ணா? அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் நாங்க எழுப்புனா அப்ப என்ன பண்ணுவாரு, எங்களை கொஞ்சுவாரா? தூக்கத்துல யார் எழுப்புனாலும் கோவம் வரல. அந்த கோவத்துலதான் எங்களை எரிக்க பார்த்தாரு, வேற ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணனோட விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா? இல்ல நம்ம அவரை பார்க்கலாமா? எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு 4 கண்ணு பூதம் வந்துட்டு குட்டி பூதம், அது ரொம்ப போட்டு படுத்துது வாழ்நாள் ஃபுல்லா. ஒரு ரெடியா வச்சு கருக்கலான்னு பாக்குறேன். எப்படி? ஐயோ ஐயோ, இந்த விஷயத்துக்கே நீங்க வந்துட்டு இப்படி சண்டை போடுறீங்க 2 பேரும். நாங்களாம் சந்தோஷமா இருக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெட்டிப்போம் தெரியுமா? நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க? ரொம்ப அன்பான பாச வெளிப்பாடு தான். உங்களை மாதிரிலாம் நாங்க கிடையாது. ஆமா, நீங்க 2 பேரும் தனியா தான் இந்த வீட்டுல இருக்கீங்களா? உங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்க இருக்காங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு எங்க குடும்பத்துல இருந்து ஒதுக்கப்பட்ட ஆளு. அதே மாதிரி பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் போய் அவங்க குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட ஆளு. நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல இப்ப தஞ்சம் புகுந்திருக்கோம். அவ்வளவுதான். அப்புறம் உங்க அண்ணான்னு ஒருத்தர் சொன்னீங்க, அவரு இந்த கோவக்கார ஆளு. அதுவா, பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேய் இருக்கான்ல, அவரோட பெரியப்பா பையன்தான் அந்த மாயாஜால காட்டுல இருக்கிற எங்க அண்ணா. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதோட ரொம்ப பொறுமையானவர் கூட. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர விசாரிச்சு ரொம்ப நாளா யோசிச்சுதான் எந்த முடிவுனாலும் எடுப்பாரு அவரு. அவர் இது வரைக்கும் எந்த முடிவு எடுத்து தப்பா போனதே இல்லை தெரியுமா? அந்த அளவுக்கு ஷார்ப் மைண்ட் உள்ளவர். ஓஹோ. ரொம்ப பொக்கிஷமான ஒரு இதை வந்துட்டு அவரு பாதுகாத்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் அந்த காட்டை விட்டு எங்கேயுமே போறது இல்ல. நாங்களுமே அவரை வந்துட்டு ஒரு 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம். என்னது 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாப்பீங்களா? ஐயோ, அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பொறுப்பா இருப்பார் அவரோட வேலையில. அதனாலதான் எங்க பெரியப்பாக்க அப்புறம் எங்க அண்ணா அந்த பொறுப்பான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிற வேலைய. என்ன பொக்கிஷத்தை பாதுகாக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?